முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வந்து இன்னும் ஒரு அடுத்த 25 வருஷம் தள்ளி போடுறான்றாங்க. இது என்ன ஒன்றுன்னா பாசிங் ஆன் த பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இருக்கிற பால இன்னொருத்தர் பக்கம் தூக்கி போடுற மாதிரி. அந்த மாதிரி தான் ஏற்கனவே 25 வருஷம் முடிய போகுது. சரி. அப்போ 50 வருஷம் ஏற்கனவே நம்ம கடந்த டீலிமிட்டேஷன் பண்ணும்போது 54.8 கோடி மதிவாணன் வந்து அந்த புள்ளி விவரம் சொன்னார். அப்போ அன்னைக்கு 10 லட்சத்துக்கு ஒரு எம்பின்னு இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் தொகை 140 கோடி. அப்போது 54 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது இருந்த அதே 543 எம்பிக்கள் வந்து 140 கோடி மக்கள் தொகையை சமாளிக்க முடியுமானா கட்டாயமாக முடியாது. கண்டிப்பாக டீலிமிட்டேஷனுங்கிறது ஒன்று தேவை. அதனால தான் இன்னைக்கு கூட முதல்வர் அவர்கள் என்ன பேசுகிறாரு, இன்னைக்கு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காரு, ஃபேர் டீலிமிட்டேஷன். நியாயமான டீலிமிட்டேஷன் இருக்கணும். அப்போ இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்போது யாருமே பாதிக்கக்கூடாது. தமிழகமும் பாதிக்கக்கூடாது, உத்தரப்பிரதேசமும் பாதிக்கக்கூடாது, கேரளாவும் பாதிக்கக்கூடாது. அதுதான் நியாயமான டீலிமிட்டேஷன். அப்போ எல்லாத்துக்குமே இங்கே ஒரு உடன்பாடு என்ன இருக்குன்னா, டீலிமிட்டேஷனுங்கிறது கட்டாயமாக வேணுங்கிறதுல எல்லாருமே உடன்பாடுறோம். மறுபடியும் வந்து இவங்க 30 வருஷம் தள்ளி போடுறாங்கன்னா மறுபடியும் வேற 30 வருஷம் கழிச்சு, ஏன்னா இப்போ 50 வருஷம் பிரச்சனை இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 30 வருஷத்துக்கு தள்ளி போட்டீங்கன்னா 80 வருஷத்து பிரச்சனை அன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணணும். அப்போ இன்னைக்கு வந்து சின்னதாக இருக்கிற பிரச்சனை தள்ளி போட்டு இன்னைக்கு ஒரு பூதாகரமாக மாறி இருக்கு. அப்போ மறுபடியும் இது தள்ளி போடுறது வந்து புத்திசாலித்தனம் இல்லை.